குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பிக் பாஸ்ல இருந்த தன்னோட அனுபவங்கள் பத்தியும், பிக் பாஸ் தன்னோட வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றங்களை உருவாக்கி இருக்கு அப்படின்றத பத்தியும் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஐஷு வந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல லைவ் வந்த ஐஷு கிட்ட வெளியே வந்த பிறகு நீங்க எதை அதிகமா ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு சில கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிக் பாஸ் வீட்ல இருந்து நான் வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஸ்டார்டிங்ல நான் ஃபேஸ் பண்ணது எல்லாமே நெகட்டிவிட்டியா தான் இருந்துச்சு. அதிகமான நெகட்டிவிட்டி பாத்தீங்கன்னா நிறைய நான் ஃபேஸ் பண்ணேன். என்னோட ரிலேட்டிவும் சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, என்னோட க்ளோஸ் சர்க்கிள்ஸ்ல உள்ளவங்க அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா என்னை பத்தி தப்பா சில விஷயங்கள் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. பட் அது எல்லாமே நான் லேட்டரா புரிஞ்சுக்கும் போது தான் தெரியுது, என் மேல அக்கறை வச்சு அவங்க நீ இதை மாத்திக்கலாம், இதை நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய சஜஷன் சொன்னாங்க. அது நாளடைவில் போக போக அது எனக்கு பாசிட்டிவிட்டியா மாற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நான் நல்ல ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால ஆரம்பத்தில் அது ஒரு நெகட்டிவிட்டியா இருந்தா கூட அது போக போக அது பாசிட்டிவா மாறிடுச்சு அப்படின்றத சொன்னாங்க. அதுக்கப்புறமா யாரு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பொய்யா இருந்தாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க கிட்ட கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல யாருமே பொய்யா இல்லைங்க, எல்லாருமே உண்மையா தான் இருந்தாங்க. நார்மலா நடந்த ஒரு விஷயத்த கூட அவங்க மிகைப்படுத்தி நிறைய பிரச்சனை மாதிரி காட்டினால அது ஃபேக்கா இருந்த மாதிரி மக்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் என்ன பொறுத்தளவுக்கும் உள்ள இருந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா உண்மையா தான் இருந்தாங்க, யாருமே நடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்ததா உள்ள இருந்ததுல யாரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவங்களோட ஃப்ரெண்டான மாயாவை சொன்னாங்க. மாயாவை பொறுத்தளவுல நான் அவங்கள ஒரு ஆல்ரவுண்டரா பாக்குறாங்க. ஏன்னா எப்படி அந்த ஷோவை ஹேண்டில் பண்ணணும், எந்த ஒரு டாஸ்க்னாலும் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத சூப்பராகவே அவங்க பண்ணியிருந்தாங்க. அதனால மாயாவை ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டண்டா நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம விசித்ரா மற்றும் அர்ச்சனா இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஷோல தன்னை எப்படி காட்டிக்கணும், மக்கள் தன்னை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு சூப்பராகவே விளையாண்டாங்க. அதனால மாயா, விசித்ரா, அர்ச்சனா இவங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டண்டா இந்த சீசன்ல எனக்கு தெரிஞ்சாங்க அப்படின்றத ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்ற கேள்விக்கு பிரதீப் தான் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. பிரதீப் இப்போ உள்ளேயும் சரி, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி, பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகும் சரி, நாங்கள் இப்போ நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். ஸோ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிக் பாஸ் வீட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் பிரதீப் என்கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா மாயா என்னோட ஃபேவரட் பீப்புளில் எப்போவுமே முதலிடத்தில் இருப்பாங்க. ஏன்னா அவகிட்ட நான் ஒரு ட்ரூவான ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் பார்த்தேன். அதே மாதிரி விசித்ரா அம்மாவும் சரி, விசித்ரா அம்மா எனக்கு வீட்டுக்குள்ள ஒரு அம்மா மாதிரி தான், அந்த அளவுக்கு கேரிங்கா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க மூணு பேரையும் ஒரு ஃபேவரட் பீப்புள் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிக் பாஸ்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, பிக் பாஸ் உங்களுக்கு எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கு அப்படின்ற கேள்விக்கு என்ன சொன்னாங்கன்னா, பிக் பாஸ் என்னோட வாழ்க்கையில நிறைய விஷயத்த கொடுத்துருக்கு, நிறைய விஷயத்த நான் கத்துக்கிட்டேன், நிறைய விஷயத்த நான் மாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வாழ்க்கையில நான் இவ்வளவு நாள் கத்துக்காத ஒரு விஷயத்த ஒரே ஒரு ஷோ எனக்கு உணர்த்திருச்சு. அதுல என்னெல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்னா அது ஒரு பெரிய புக்கு மாதிரி நம்ம எழுதலாம், அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. யாரையும் ஈஸியா நம்பிடக்கூடாது, நம்ம பாக்குறது எதுவும் உண்மை கிடையாது, ஸோ சரியா நம்ம புரிஞ்சுக்கணும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இந்த பிக் பாஸ் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ அதெல்லாம் என்னோட வாழ்க்கையில இப்போ நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பிக் பாஸ்ல எந்த மூமெண்ட்டை நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் பிக் பாஸையே மிஸ் பண்றேங்க, இன்னும் திருப்பி ஒரு 100 நாளைக்கு நீ பிக் பாஸ்ல இரு அப்படின்னு சொன்னாலுமே கண்டிப்பா நான் பிக் பாஸ்குள்ள நான் போவேன், அந்த அளவுக்கு நான் பிக் பாஸையே நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது நீங்க பார்த்த கண்டஸ்டன்ட்ல யாரு வின் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களோட ப்ரெடிக்ஷன் யாரா இருந்துச்சு அப்படின்ற போது, ஆரம்பத்துல பிரதீப் தான் டைட்டில் வின் பண்ணுவாரு அப்படின்னு நான் நினைச்சேன். பட் அதுக்கப்புறமா மாயா கொஞ்சம் டஃப் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ பிரதீப்க்கும் மாயாக்கும் ஒரு டஃப் போகுமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது லேட்டரா தான் தெரிஞ்சு எனக்கு அர்ச்சனா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இறுதியா மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஆரம்பத்தில் நிறைய லவ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதே மாதிரி லவ் எந்த அளவுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி நிறைய கிரிட்டிசிசமும் வந்துச்சு. ஸோ அதை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா எந்த அளவுக்கு நமக்கு ஒரு கிரிட்டிசிசம் வருது அப்படின்னா அந்த அளவுக்கு மக்கள் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க, நம்மளை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போதைக்கு எந்த ஒரு புதிய ப்ராஜெக்ட் நம்ம அந்த எதுவும் நான் எடுத்துக்கல. இப்போதைக்கு நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், பிரேக்கில் தான் இருக்கேன். கண்டிப்பா இனி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா மக்களுக்கு நான் அதை ஷேர் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.
நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.